ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் 1.1ல இருக்க 7th சம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பிக்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, சிக்கான கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த ரெண்டதையும் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏக்கான நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க? த செட் ஆஃப் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். less than 8. So, natural number எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். less than 8னா 8க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் நம்ம எழுதணும். ஸோ என்ன நம்பர் வரும்? 1, 2, 3, 4, 5, 6, 7. That's all. 8க்கு முன்னாடி இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் பிக்கான கண்டுபிடிக்க போறோம். பிக்கு என்ன? the set of all prime numbers less than 8. சோ நமக்கு தெரியும் பிரைம் நம்பர்னா என்ன? ஒன்னு அந்த நம்பராலேயே டிவைட் ஆகணும், அப்படி இல்லைன்னா 1ஆல டிவைட் ஆகணும். அதுதான் பிரைம் நம்பர். நமக்கு என்னென்ன பிரைம் நம்பர் தெரியும்? 2, 3, 4 பிரைம் நம்பர் கிடையாது, ஏன்னா 2 2s are 4 அப்படிங்கிறது டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 5, 6 பிரைம் நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட் 7. அவ்வளவுதான் பி. 8க்கு முன்னாடி வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சி, the set of even prime number. Therefore, C equal to, இப்ப நான் போனதுலயே பிரைம் நம்பர் பாருங்களேன், இதுல எது ஈவன் நம்பர்? 2 மட்டும்தான் ஈவன் நம்பர். therefore the 2 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அவ்வளவுதான். இப்ப therefore ஏவை எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. B ஓட வேல்யூ 2, 3, 5, 7. C equal to 2. அவ்வளவுதான். இப்ப cross C equal to A cross C intersection B cross C. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? A intersection B cross C. எப்பொழுதும் போல பிராக்கெட்ல உள்ளது மட்டும் எடுத்துக்கலாம். A intersection B. இப்ப ஏன்னா ஏவோட வேல்யூ எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. இன்டர்செக்ஷன் B ஓட வேல்யூ என்ன? 2, 3, 5, 7. சோ இப்ப ரெண்டுத்துக்கும் காமன் இன்டர்செக்ஷன்னா காமன் என்னென்ன இருக்கு? 2, 3, 5, 7. இதுதான் காமன். A intersection B. நெக்ஸ்ட் A intersection B cross C. ஸோ அப்ப இதோட வேல்யூ எழுதிக்கலாம். 2, 3, 5, 7 cross C ஓட வேல்யூ என்ன? 2. ஸோ இப்ப நம்ம வந்து பேர் பண்ணி எழுதிக்க போறோம். ஏன்? கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்ததுனால. போடுவோமா? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. That's all. இதுதான் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் LHS. இப்போ RHS கண்டுபிடிக்கலாம். RHS என்ன? A cross C intersection B cross C. ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் உள்ளது எழுதலாம். A cross C. ஏன்னா A வேல்யூ எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. cross C ஓட வேல்யூ என்ன? 2. சோ அப்ப பேர் பண்ணிக்கலாமா? ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்ததுனால.
1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இந்த கமா பிராக்கெட் இதெல்லாம் போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பி கிராஸ் சி. ஸோ பினா பி வேல்யூ எழுதிக்கலாம். பி வேல்யூ என்ன? 2, 3, 5, 7 கிராஸ் 2 சி ஓட வேல்யூ. அகைன் கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்ததுனால பேர் பண்ணிக்கலாம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் காமன் டேர்ம் கண்டுபிடிச்சா போதும். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ட் பி கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் பி வேல்யூ எழுதிக்கலாம். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2, intersect 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ ரெண்டுத்துக்கும் காமன் டேர்ம் தான் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா இன்டர்செக்ட் கொடுத்ததுனால ரெண்டுத்துலயும் 2, 2 இருக்கு. ரெண்டுத்துலயும் 3, 2 இருக்கு. ரெண்டுத்துலயும் 5, 2 இருக்கு. ரெண்டுத்துலயும் 7, 2 இருக்கு. ஸோ இதுதான் ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் வேல்யூவும் ஆர்ஹெச்எஸ் வேல்யூவும் செக் பண்ணிக்கலாம். இதுலயும் 2, 2 இருக்கு. இதுலயும் 2, 2, இதுலயும் 3, 2 இருக்கு. இதுலயும் 3, 2, இதுலயும் 5, 2, இதுலயும் 5, 2, இதுலயும் 7, 2, இதுலயும் 7, 2. Therefore, LHS equal to RHS. Hence proved. Thanks.